வணக்கம். we are absolutely honored and privileged. இன்னைக்கு நம்ம ப்ரெஸ் மீட்டில் இந்தியா மட்டும் இல்லை, ஏஷியாலேயே த ஓல்டஸ்ட் பர்சன் டு ஹவ் ஹேட் ப்ரொடெக்டட் ஆஞ்சியோபிளாஸ்டி. ஸோ அப்படின்னா என்னென்னா, ஒரு 95-year-old இவங்களுக்கு பேசிக்கலி நாங்கள் கம்ப்ளீட்டாக ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் மெயின், எல்ஏடி அண்ட் வலதுபுறத்தில் ஆர்சிஏ, இந்த மாதிரி அனைத்து குழாய்களையும் நாங்கள் திறந்துருக்கோம். இது வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த சமயத்தில் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொசீஜர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கருவி பார்த்தீங்கன்னா இம்பெல்லாங்கிறது. இது வந்து ஒரு ஹார்ட் பம்ப் பேசிக்கலி. ஸோ இந்த பம்பை போட்டுட்டு நம்ம அனைத்து குழாய்களில் இருக்கும் அடைப்பையும் திறக்க முடிஞ்சுது. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக்னால மூச்சு வாங்குவதே கடினமாக இருந்தது, ஃப்ளாட்டாக படுக்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ 95 வயதுனால நிறைய பேர் வந்து இது பண்ணணுமா வேணாமா அப்படின்னு ஒரு மனஸ்தாபம் இருந்திருக்கலாம், ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம். பட் இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் சார் ஹஸ் கம் நவ் அண்ட் வி ஆர் ஏபிள் டு டாக் டு ஹிம். இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் மீட் பண்ணீங்க. ஸோ வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. ப்ரோமெட் ஹாஸ்பிட்டலில் இது பண்ண முடிஞ்சது. ஸோ எங்கள் அனைத்து டீமுக்கும் நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட நன்றி. முக்கியமாக பேஷண்ட் அவங்க ஃபேமிலிக்கு இன்னைக்கு வந்தது. இன்ஃபேக்ட் அவங்க ஐடியா அது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் சொல்லணும்னு சொன்னதே அவங்க தான். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஆமாம், எதனால அந்த பாதிப்பு அதிகமாக இருக்குது, எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, ஓகே. ஸோ இப்போ ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம பேசினாப்புல ஹார்ட் டிசீஸ் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியர்களுக்கு 20 வயதுலேருந்து அப்வர்ட் வருதுங்க. ஸோ நம்ம எப்படி நம்ம உடம்ப பார்த்துக்கிறோங்கிறது ரொம்பவே முக்கியம். ஓரளவுக்கு ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்பவே முக்கியம். நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூ திங்ஸ். ஒன்று, எல்லாரும் சொல்கிறது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இனஃப் ஸ்லீப், ஒழுங்கான டயட், ரெகுலர் எக்ஸசைஸ், டெஃபினட்டாக நோ ஸ்மோக்கிங், நோ வேப்பிங் அண்ட் ஹேவிங் குட் என்ன சொல்லுவாங்க சோஷியல் கனெக்ஷன்ஸ். நான் இன்ஸ்டா வாட்ஸ்ஆப்பில் சொல்லலை, பட் நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கிறது, இது எல்லாமே ரொம்பவே உதவும். இம்பார்ட்டண்ட்டாக தயவு செஞ்சு எந்தெந்த ஏஜில் என்னென்ன செக்அப் பண்ணிக்கணுமோ அது பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ப்ரைமரி கேர் டாக்டர் இருக்கணும். எந்தெந்த ஏஜ்க்கு யார் யார் என்னென்ன செக் பண்ணணுமோ அது தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் அ ப்ரைமரி டாக்டர். அதே போல் ஃபைனலாக புதுசாக ஒரு சிம்டம் வந்தால் இக்னோர் பண்ணாமல் உடனே சீக் மெடிக்கல் அட்டென்ஷன். என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, ஜெனட்டிக்ஸ் இஸ் ஒன் ரீசன். another is the temperament. Adjusting temperament இருந்தால் you live long. We adjust to boss in the office, we adjust to passengers in the bus, ultimately we don't adjust to husband and wife. See, this is slowly increasing. So this should be stopped, and everywhere you should always look at other person as equal, live and let live. And slowly our culture had all this earlier. Now it's slowly waning away. So this has to be improved. And I always found, when I retired, people asked me, how is it that 33 years you were in service, we didn't see you even one day anger? See, that perhaps has helped me to live this much long. So the moment you get aggressive, you are not, the other person is not affected. You are the person who is affected. You never realize it. So please do one thing, adjust to all circumstances, whether in life, with people, with circumstances. So that is my only advice. Brilliant. Thank you, sir. எத்தனை பேர் தமிழ்லேருந்து வந்திருக்கீங்க? தமிழ் குட். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் சின்சியர் அப்பாலஜைஸ், இந்த டிராஃபிக்கில் வந்து உள்ள வரதுக்கு 15 minutes ஆயிடுச்சு. இருதயம் வந்து இட்ஸ் எ பம்ப். ஸோ பிளட் சப்ளை வேணும், எலக்ட்ரிசிட்டி வேணும், பம்ப் ஒர்க் ஆகணும். பிளட் சப்ளை பிளாக்கேஜ் வந்து 25 வயசுலேயும் வரும், 95 வயசுலேயும் வரும். ஃபுல் ஸ்டாப். ப்ரொசீஜர் பண்ணும்போது சேஃப்டின்றது ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டியை பொறுத்து. நார்மல் பர்சனுக்கு பம்பிங் கெப்பாசிட்டி 60%. அது 25% அப்படி ஆச்சுன்னு சொன்னால் அது ரிஸ்க் அதிகம். சர்ஜரி பண்ணாலும் சரி, அது ஸ்டென்ட் பண்ணாலும் சரி, ரிஸ்க் அதிகம்.
மெயின் ரிஸ்க் எங்கேருந்து வரும் அப்படின்னா லெஃப்ட் சைடு பம்பிங் கெப்பாசிட்டி குறைஞ்சதுன்னா ரைட் சைடு ஹார்ட் வந்து 30 தான் அதனோட ப்ரெஷர் கெப்பாசிட்டி, 30 மில்லிமீட்டர் இருக்கு. லெஃப்ட் சைடு வந்து 120 150 வரைக்கும் தாங்கும். இந்த ரைட் சைடு ப்ரெஷர் 30லேருந்து 60 ஆச்சுன்னா ப்ரொசீஜர் பண்ணும்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் போதும், 15 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் பிளட் சப்ளை கட் ஆச்சுன்னா அப்போ ஹார்ட்டோட கெப்பாசிட்டி போயிடும். இந்த பம்பிங் கெப்பாசிட்டி போயிடுச்சுன்னா திரும்ப நம்ம பிளட் சப்ளை ரெஸ்டோர் பண்ணால் கூட வர்றது கஷ்டம். ஸோ அதில் தான் வந்துட்டு இந்த இம்பல்லா என்ற பம்பு மெயினாக ஒர்க் பண்ணுறது. ஸோ அந்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா 3 விதமான சப்போர்ட் இருக்குது. ஒன்று வந்து பலூன் பம்ப், அது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கும். பலூன் பம்ப்லேருந்து கிடைக்கிற சப்போர்ட் வந்து 1/2 லிட்டர் 0.5 லிட்டர். இம்பல்லாயிலிருந்து வர்ற சப்போர்ட்டு ஹார்ட்டோட கெப்பாசிட்டி ஒரு 6 லிட்டர் நம்மளோட கார்டியாக் அவுட்புட்னா ஆல்மோஸ்ட் 4 லிட்டர் இம்பல்லாவிலேருந்து கிடைக்கும், 3.5 இம்பல்லாவில். இப்போ உங்களோட ஓன் ஹார்ட் ஒரு 1/2 லிட்டர் இல்லை 1 லிட்டர் கொடுக்குதுன்னா தட் இஸ் எனஃப் நார்மல். இது அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தா எக்மோ. பட் எக்மோ வந்து ரொம்ப இன்வேசிவ், பெரிய டியூப் போடணும், வெயின் போடணும், இதில் கனெக்ட் பண்ணணும். ஸோ பிட்வீன் திஸ் 3 இம்பல்லா வந்து இஸ் த பெஸ்ட் சப்போர்ட். அது போடும்போது இந்த பர்டிகுலர் இவருக்கு போடும்போது ஏஜ் டசன்ட் மேட்டர். வாட் மேட்டர்ஸ் இஸ் காலோட பிளட் வெசல் சைஸ், என்ன சைஸ் இருக்குது அதுதான் முக்கியம். அது வி ஸ்க்ரீன் இட் ப்ராப்பர்லி, அல்ட்ராசவுண்ட் வச்சு ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு ஆன்ஜியோ வச்சு ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்துட்டு இம்பல்லாவே பொறுத்துறது. ஸோ லெஃப்ட் சைடில் இம்பல்லா பொறுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் பண்ணுறது. அவருக்கு ப்ரொசீஜர் பண்ணும்போது வேற ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 30-40 செகண்டு ஹார்ட் பம்பிங் இல்லை. The reason he is alive and sitting here is because of the impella support. Impella போட்டதுனால we were able to do the procedure safely. அந்த ப்ரெஷரை பற்றி கவலைப்படலை. ஏன்னா even though his heart was not beating, impella was working. இம்பல்லாவில் வந்து அது 3.5 to 4 லிட்டர் வந்தது. It was enough to keep his brain, keep his kidneys, keep his other organs functioning. அது போடாமல் அந்த ப்ரொசீஜர் பண்ணியிருந்தோம், வெளியில் எங்கேயாவது பண்ணியிருந்தோம்னா we would have lost it, full stop. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க 95ல 20 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் போட்டு இம்பல்லா போட்டு பண்ணணுமா? ஏஜ் இஸ் நாட் த கிரைட்டீரியா. If somebody is lived to 95, they worked hard to 95, they earned hard, so they earned enough to save their life. As long as he is physically fit like that, we have to do that. So that's not the criteria. So exactly that is the reason. நிறைய பேர் கேட்டாங்க 95ல இவருக்கு எதுக்கு இம்பல்லா போட்டு பண்ணணும், சர்ஜரி பண்ணிருக்கலாம். சர்ஜரி இஸ் அவுட் ஆஃப் கொஸ்டின். சர்ஜரியில் மெயின் ரிஸ்க் வந்து ஸ்ட்ரோக் ரிஸ்க். யூ மைட் கெட் அ பெட்டர் பைபாஸ், பட் இஃப் யூ எண்ட் அப் வித் ஸ்ட்ரோக் வந்துட்டு குவாலிட்டி ஆஃப் லைஃப் போயிடும். ஸோ உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர், ஏஜ் டசன்ட் மேட்டர், பம்பிங் கெப்பாசிட்டி இஸ் வெரி புவர். த சேஃபஸ்ட் ப்ரொசீஜர் இஸ் இம்பல்லா போட்டுட்டு 3 பிளட் வெசலையும் ஓப்பன் பண்ணியாச்சு. அதே 3 பிளட் வெசல் சர்ஜன் பண்ணியிருந்தா கூட சேம் கைண்ட் ஆஃப் பிளட் சப்ளை ரெஸ்டோர் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, ஃபுல் ஸ்டாப். சர்ஜன் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கே பிளாக் இருக்கோ அதை தாண்டி பைபாஸ் பண்ணுவாங்க. இவருக்கு 2-3 இடத்துல ஒரே பிளட் வெசலில் பிளாக் இருந்தால் யூ கேன் நாட் கம்ப்ளீட்லி ரிவாஸ்குலரைஸ். ஒன்லி ஆஞ்சியோபிளாஸ்டியில் மட்டும்தான் பண்ண முடியும். ஆஞ்சியோபிளாஸ்டி சேஃபாக பண்ண முடிஞ்சதுக்கு ஒரே ஒரு ரீசன், யூ ஆர் ஏபிள் டு கிவ் தி சப்போர்ட், ப்ராப்பர் சப்போர்ட். அவரோட ஹார்ட் ஃபங்க்ஷன் இப்போ நார்மலாக இருக்குது, ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன் இஸ் நார்மல், mental function is normal, is absolutely healthy. The only reason is the teamwork. So whenever we do it, Arun sir பண்ணும்போது என்ன கூப்பிடுவார், நான் பண்ணும்போது அவர் கூப்பிடுறேன். ஏன்னா very few people do this kind of high risk procedures. அப்படி பண்ணும்போது you need at least 2 people. ஒருத்தவங்க பண்ணும்போது second person as an independent அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது we have a good outcome. And when you do it in numbers, நான் 5 தனியாக பண்ணுறது அவர் 5 தனியாக பண்ணுறதோட 2 பேரை சேர்ந்து 10 ப்ரொசீஜர் பண்ணும்போது the outcome will improve. So that is the main purpose, and it's an exceptionally good outcome. 80 is not a criteria. So more than 80, we have done a lot of procedures. Next week I will be calling you for another program in 2 weeks time. We have done 100 transcatheter procedures, valve replacement without surgery. அதில் 15 பேர் வந்து more than 80, அதில் 4 பேர் more than 90. All 15 are alive. All 15 will come for your press conference. So thank you. Yes, people. நீங்க வந்து உங்க டைம், இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டோரி. நீங்க வந்து எல்லாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும்னு தான் இது. இப்போ வரைக்கும் எல்லாரும் பேசின மாதிரி ஐ திங்க் ரொம்ப முக்கியம் என்னன்னா, அவர் ஏஜை பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல,
அவரோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கணும்னு பார்த்தது. வெளிநாட்டில் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஏஜை பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்காதீங்க, அவங்களோட ஃபிசிக்கல் கண்டிஷன் அதை பொறுத்து கொடுங்க. ஸோ ஒரு 60 வயசுல நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா சில வாட்டி இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டிஸ் பண்ண முடியாது, அங்கேயே வந்து நோ சொல்ல வேண்டியதாக இருக்கும். சார் சொன்ன மாதிரி he had good habits, no medical problems literally until this happened. And அவர் சொன்ன மாதிரி இனிஷியலாக வந்தப்போ ஆக்சுவலி இது போதும், மெடிசன் போதும்னு சொல்லி தான் அனுப்பிடுது. அதுக்கப்புறமா இந்த செகண்ட் டைம் வரும்போது விட்டுருந்தா பெட் ரிடனா வலியோட மூச்சு வாங்கிட்டு நம்ம இந்த ப்ரொசீஜர்ஸ் பண்ணதெல்லாம் 100 வயசுக்கு மேலே வாழணும்ட்டு இல்லை, ஆனால் இருக்கிற நாள் நல்லா வாழணும். இருக்கிற நாள் நம்மளே நம்மளோட ஸ்டஃப். இப்போ சார் நடந்து வந்தாரு, வலி இல்லாமல் இருக்காரு, இவ்வளோ அழகாக நம்மளுக்கு பேசியிருக்காரு. ஆனந்த் சார் சொன்ன மாதிரி திஸ் இஸ் வாட் கிவ்ஸ் அஸ் ஹாப்பினஸ். அண்ட் த ஃபேமிலி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ். அண்ட் பிஹைண்ட் த சீன்ஸ் I think ProMed team literally everybody was praying for Tata to do well. All the nurses were very attached to him. Everybody behind the scenes were praying that he does well and he gets through these procedures. We were extremely happy. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. டாக்டர் அருண், டாக்டர் ஆனந்த், டாக்டர் அனந்தராமன், superb team. And it's not just about the team, it's how they coordinated, cooperated with each other, discussed with the family not once, not twice, but at multiple levels. And டாக்டர் அருண் சொன்ன மாதிரி questions கேளுங்க, என்ன ரிஸ்க்ஸ் என்ன பெனிஃபிட்ஸ்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ரொசீஜருக்கு கன்செப்ட் கொடுக்கறது, ஒரு டெசிஷன் எடுக்கிறது. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. Work with Government Hospitals in Arun for the past 2 years, and seeing Shankar sir for the past 4 to 5 months has been a very pleasure. And the first day he came to the OPD, he came in a wheelchair. Now he is coming walking to a hotel. This is a pleasure for us, and I thank Dr. Arun for giving me this tremendous opportunity. See, I was trained by Dr. Tejas, one of the best cardiologists in India, but then what I learned there is nothing compared to what Dr. Arun has to offer, and I'm very fortunate. This is like I get to learn and do all this stuff, and also I'm getting paid. So this is like a win-win situation for everyone, and I'm very thankful for Dr. Arun and Dr. Spooty. I'm very happy to see Dr. Shankar and his family, everyone